பிரபு சாலமன் சார் ஒரு மைனா பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க. ஹிட்டு கொடுத்தோன்னே எனக்கு சார் படத்தில் நடிச்சே ஆகணும். சரி தாடி வளர்த்துருங்கன்னாங்க. தாடி ஒரு 5-6 மந்த்ஸ் வளர்த்துட்டேன். வளர்த்துட்டு இவ்வளோ பெருசாக தாடி வளர்த்துட்டு நேராக அங்கே இருந்தேன் சார். அப்போ ஷூட்டிங்லாம் ஃபிக்ஸ் ஆகி வந்துருங்க ஊருக்கு வந்துருங்கன்ட்டு தேனி தான் திரும்ப அந்த சைடு போன உடனே ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வேஷம்லாம் போட்டு என்ன கேரக்டர் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, இன்றைக்கி இல்லை உங்களுக்கு ஷூட்டிங், நீங்கள் ரூம் போங்கன்ட்டாங்க. ரூம் வந்துட்டேன். அப்புறம் ரூம் வந்தவுடனே மறுநாள் என்னை கூப்பிட்டு டேரக்டர் சொன்னார், பிரேம் சார் இது வந்து நெக்ஸ்ட் ஷெட்யூலில் தான் வருது, அதனால் நீங்கள் சென்னை போயிருங்க, நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுறோம், நான் சொன்னோடனே நீங்கள் வந்துடுங்க, நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டார். திருப்பி நான் சென்னை வந்து ஒரு 3 மந்த்ஸ் திருப்பி தாடியோடய அலையிறேன். அலைஞ்சா திருப்பி போகிறேன், அவரை மீட் பண்ண முடியல, ஒன்றும் முடியல. அப்புறம் கடைசியில் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த கேரக்டரே படத்தில் இல்லைன்னு. தாடி கெடுக்குது தான் எடுத்துருங்க. ஆமாம் சார், 9 மாதம் சார். இப்போ அது ஒரு பெரிய வழி. இப்படி ஏமாற்றங்கள். ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது இப்படியே இருக்கும் போது தான் எனக்கு விக்ரம் வேதா தேட்டரில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து புஷ்கர் காயத்ரி வந்து அப்போ நிறைய கொஞ்சம் போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் பண்ணிட்டேன், உன்னை போல் ஒருவன் அது இதெல்லாம். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் வேண்டாம், நம்மளை பிராண்ட் பண்ணுறாங்க. இப்போ சார் வண்டியிலே ஆஃபீஸர் யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டே வந்து சுத்துங்கன்ற மாதிரி போலீஸ் பிரேம் ஆயிரோன்ட்டு பயம் வந்துருச்சு. நம்ம வேறு தானே நடிக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அப்போ அவர் கூப்பிட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு நேராக மறுக்கிறதுக்கு தான் போனேன். வேண்டாம், இது திருப்பி போலீஸாக இருந்தால் மறுக்கிறோம் அப்படி நேராக போனால் அதே மாதிரி சொன்னார், இட் இஸ் குட் வர்சஸ் பேட் அப்படின்னாரு. ஓகே தேங்க்யூ அப்படின்னு எழுந்திருச்சேன். உட்கார் நீ ஸ்கிரிப்டாக கேளு, அப்புறம் நீ டிசைட் பண்ணு. இல்லைங்க நிறையா போலீஸ் ஆஃபீஸர் பண்ணிட்டாங்க. இதில் போலீஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்மே வராதியா, ஓகே உனக்கு அப்படின்னு. நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டேன். அப்புறம் இப்படி தானே லுக் இருக்குது, லுக்கை மாற்றலாமா, எதாவது கமிட்மெண்ட் இருக்கான்னாரு. இப்போ தான் சிங்கம் 3 முடித்தேன், இப்போ இல்லை எனக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாமான்னாரு. சரி, நான் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் போட்டு பார்த்து இப்படி இருப்பியா, இது நானா, எனக்கே தெரியாது. சரின்னு சொல்லிட்டு உடனே ஆள் வர வச்சு இது பண்ணி தாடி வச்சு அப்படி தான் இது வந்துச்சு. அந்த படம் நடிக்கும் போது கூட எல்லாருமே சொன்னாங்க படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். மேடி சொல்லுவார், சேது சொல்லுவார், எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு மாத்திரம் அந்த நம்பிக்கை இல்லை. அப்படியா? ஏன்னா ஃபெயிலியர் நிறையா பார்த்துட்டோம்ல சார்.